சஸ்திர பந்தம் என்றால் என்ன? அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்தில் இருந்து இலக்கை நோக்கி ஆயுதத்தை ஏவுவது. சஸ்திரம் என்றால் எப்போதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை காப்பது என்று பொருள். இந்த பாடலை பாராயணம் செய்வதால் தொழிலில் வளர்ச்சி, செல்வ செழிப்பு, நோய் தீருதல், ஞானம் கிடைத்தல், தீமைகள் நெருங்க விடாமல் செய்தல், நினைத்ததை நிறைவேற்றுதல் போன்ற பல நன்மைகளை தரும். வேல் வடிவில் இருக்கும் இந்த சஸ்திர பந்தத்தை கடையில் வாங்கி வைத்தும் வழிபடலாம். முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் படித்தால் கூட போதும். சஸ்திர பந்தம் பாடல். வாலவே தாந்தபா வாசம்போ கத்தன்பா மாலைப்பூ நேமதர மால் வளர்தேசாலவ மாபாசம் போகே மதிதேசார் மாபூதம் பாபாதன் தாவேலவா. பாடலின் விளக்கம். தூயவனே, வேதாந்த விலாச கனவுளே, பேரின்பமெனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே, மாலைகளை அணியும் செம்போன் போல் திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, என்னுடைய மனத்தில் நிறைந்திருக்கும் தேவையுள்ளவைகளையும் பெரிய ஆணவங்கள், பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானமும் புகழுமுள்ள பரமான்மாவே வந்தருள்க. உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும். சஸ்திர பந்தம் படிக்கும் முறை. சஸ்திர பந்தத்தை பாராயண செய்ய துவங்குவதற்கு முன் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற குருமார்களை வணங்கிவிட்டு முருகனின் சன்னதியில் படிக்க துவங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாகம், சஷ்டி ஆகிய நாட்களில் படிக்க துவங்குவது நல்லது. தினமும் 27 முறை இதை பாராயணம் செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள முருகன் படத்துக்கு முன் விளக்கேற்றி வைத்து இதை படிக்க வேண்டும். வேல் வைத்து வழிபடுபவர்கள், சஸ்திர பந்தம் வாங்கி வைத்து வழிபடுபவர்கள் வேலுக்கு முதலில் பூஜை செய்துவிட்டு இந்த சஸ்திர பந்தத்தை படிப்பது சிறப்பு. Please like, share, comment, subscribe.